ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு பச்சை பட்டாணி குருமாங்க. இப்போ வந்து சீசன் தான், அது நமக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு மட்டும்தாங்க நான் சேர்த்துக்கிறேன். அதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கரம் மசாலா சேர்க்குறதுனால எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. லைட்டாக சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நிறைய சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கறிவேப்பிலை, பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக போடலாம் கட் பண்ணி. ஆனால் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால நமக்கு ஃப்ளேவர் மட்டும் கிடைச்சா போதும், அதனால் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே வந்து தக்காளியை ஒரு 4 கட் பண்ணி சும்மா லைட்டாக வந்து கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தக்காளி வேக வச்சு எடுத்துடணும். அந்த ஸ்கின்னை மட்டும் நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். அப்போ நம்ம வந்து முழுசாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு அரைச்சி இந்த தக்காளி பியூரி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அதை வந்து ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். அதுவுமே நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளியை வேக வச்சு அதை தோல் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து தேவையான உப்பு போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிடலாங்க. அப்போ நல்லாயிருக்கும். நம்ம தக்காளியாக போகிறத விட அந்த தோல் வந்து அப்படியே தெரியும். இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், கொஞ்சம் கலருக்காக தான். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா. இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்க. அப்படி இல்லைனா இந்த நைட்டு ஊற வச்சு செய்கிற மாதிரி வரும் இல்லைங்களா, காஞ்ச பச்சை பட்டாணி, அது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது, இது சீசன். கண்டிப்பாக வந்து கிடைக்கிறத நம்ம வந்து அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற காய்கறிகள், பழங்கள் எல்லாமே சாப்பிட்ணும். அந்த மாதிரி நான் பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, குருமா வச்சிடலான்னு வச்சாச்சு. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, சீக்கிரமாக வெந்துடும் இல்லைங்களா அந்த பச்சை பட்டாணி, அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே சிம்மில் வச்சு வேக விட்டோம்னா சூப்பராக வந்து வெந்துடும். பாருங்கள், நல்லா வந்து வெந்து இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய், அது கூட வந்து சோம்பு முந்திரி சேர்த்து அரைச்சி இந்த பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். ஏன்னா காரமாக இருந்தால் கொஞ்சமாக அந்த குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் அப்படி சேர்த்துருக்கேன். இல்லைனா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்து ரொம்ப கொதிக்க வேணாம், லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம வந்து கொத்தமல்லி தூவி அப்படியே மூடிட்டு, அதுக்கப்புறமா சப்பாத்தி இல்லைனா பூரி, பரோட்டா, கீ ரைஸ் இந்த மாதிரி எதுக்கு வேணால் சூப்பராக சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு கூட. நான் சப்பாத்தி தான் வந்து செஞ்சுருந்தேன். சப்பாத்தி ஒரு பக்கம் போட்டுட்டு, நாங்கள் இருக்கிறது 3 பேர் இருந்தாலும் அவங்கவுங்க ஒரு டிஷ்ஷு சொல்லுவாங்க. ஒருத்தர் சப்பாத்தி வேணும்னாங்க, இன்னொருத்தர் பூரி வேணும்னாங்க. பூரியோட சைஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் யாருக்குன்னு. சுபாக்கு தாங்க பூரி தான் வேணும்னு கேட்டுருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாக பூரி அழகாக செஞ்சாச்சு. கடைசியாக வந்து நான் என்ன பண்ணேன், அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே போட்டு பார்த்தா சூப்பராக நல்லா புசு புசுன்னு வந்துருந்துச்சிங்களே பூரி. பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நல்லா புசுன்னு இருந்துச்சு. ஏன்னா சுபா புசுன்னு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக சூடாக செஞ்சு கொடுத்துட்டேன், அவங்களுமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இனி நாங்கள் சாப்பிட வேண்டியதுதான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பூரி தாங்க கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு இருந்தேன். வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.